ஓகே, ஸோ இது மட்டும் நான் பண்றேனான்னு நீங்க எனக்கு கவனிச்சுக்கோங்க. பண்ணலன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. சரியா? மேம் நீங்க கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனா ரெக்கார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஹூ ஹவ் எக்ஸ்டெண்டட் தேர் என்ன சொல்றது, யுவர் லவ், யுவர் அஃபெக்ஷன், அதுக்கப்புறம் யுவர் ட்ரஸ்ட், த கிரெடிபிலிட்டி எல்லாமே மேட்டர்ஸ் அ லாட் டு அஸ். ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நான் ஒரு 5 minutes வெயிட் பண்ணேன்னா எல்லாரும் வந்துட்டோம். 7 to 7, 5, 7, 10 வரைக்கும் வெயிட் பண்ணா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன் நவ். ஸோ முதல்ல வந்து வி ஜஸ்ட் ஹாவ் டு சி ஃபர்ஸ்ட் சாப்டர். இன்னைக்கு வந்து நம்ம மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் சாப்டர். இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா என்னன்னா 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்றோம். சும்மா ரஷ் எல்லாம் பண்றது இல்ல, எக்ஸாக்டா என்ன இது என்னென்ன இம்பார்ட்டன்ட் இது இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர், ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட். நான் வந்து நீங்க ஜஸ்ட் எனக்கு கவனிச்சா மட்டும் போதும். ஓகேவா? நீங்க ஆக்டிவா எனக்கு கவனிங்க. நான் வந்து மற்றதுல ஐ வில் டேக் ஓவர். நான் வந்து பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ரிப்பீட் பண்றது, எது எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்றது, அது உங்க மைண்டுக்குள்ள போய் புகுந்துரும். எக்ஸாம்ல பேனா வச்சு நம்ம பேப்பர்ல கை வைக்கும் போது நீங்க வந்து என்ன ஞாபகப்படுத்திலாம் கூட எழுத வேண்டாம். நான் வந்து சொன்னது உங்களுக்கு அப்படியே கேட்கும். அப்படி இல்லைன்னா நான் சொல்றது கேட்கும்ல, அது தாண்டி மைண்டுக்குள்ள எப்படி இருக்கும்னா, to obtain reasonable assurance that the financial statements taken as a whole அப்படின்னு நம்ம சொல்லி 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 என்ன ஆயிடும்னா அது எழுதும்போது கட 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 வந்துடும். இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தெரியுமா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இல்ல குழந்தைங்களை வந்து நம்ம நிறைய ரைம்ஸ் படிச்சிருப்போம். அந்த ரைம்ஸ் வந்து நமக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுட்டு படிச்சோம் எல்கேஜில, இல்ல ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்குள்ள போயிடுச்சுல. சோ நீங்க நிறைய ரிவைஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து அதிகமா நீங்க கண்டினியூஸா ரிப்பீட் பண்ண இல்ல கேட்க 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 அது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டுக்குள்ள போய் பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க அர்த்தம் கூட என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் அர்த்தம் தனியா புரியும், இது தனியா ஞாபகம் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரெண்டு உட்காந்து ரிலேட் பண்ணுவீங்க. சோ இது எல்லா மேஜிக்குமே நமக்கு அப்படியே நாள் போக்குல நடக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு என்னன்னா, நான் சொல்றேன்ல மினிமம் 75+, அதுதான் நான் எய்ம் பண்றேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டா நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம், இவ்வளவு தூரம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம், உட்காந்து நம்மளோட எஃபர்ட் நம்ம போடுறோம்னா கண்டிப்பா 70 to 75+ நமக்கு எடுக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டா நம்ம வச்சிருக்கோம். சரியா? சோ இன்னைக்கு அஜெண்டா 1 and 2. ஓகே, so we'll go with nature, objective and scope of audit. ஓகேவா? இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் டப்பா கொடுத்திருப்பாங்க. இந்த டப்பா எதுக்காகனா செல்ஃப் ஸ்டடி பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல என்ன படிக்க போறோம், ஏது என்ன அப்படின்னு. சோ இன்டராக்டிவா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் டப்பா கொடுத்திருக்காங்க. இந்த டப்பால எப்பவுமே சமீரோ அமீரோ யாராவது ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்து சுத்தி வர இருக்கிற நிகழ்வுகளை பார்ப்பாங்க. ஓ ஆடிட்னா இப்படியா, ஓ ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இப்படியா அப்படின்னு சொல்லி முதல்ல ஆடிட்னா என்னன்னே தெரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லி கத்துக்கிறவங்க எதுல இருந்து ஆடிட்டுங்கிற வார்த்தையை கத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறோம், அதுல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அதுல ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அப்படின்னா என்னப்பா அப்படியே கேட்போம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆடிட்டுங்கிற வார்த்தையை கத்துக்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே நம்ம நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரும். அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு தூரம் இருக்கே அப்போ ஆடிட்னா என்ன அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே பண்ணுவாங்க. இந்த ஆரிஜின் ஆஃப் ஆடிட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுவேன். இதுல வந்து ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நான் சொல்றேன். கௌட்டில்யாவோட அர்த்த சாஸ்திரா 4th century BC அப்பயே வந்து ஆடிட்னா என்ன அப்படிங்கறத பத்தி சில குறிப்புகள் இருக்காம். தட் இஸ் கிவன் ஹியர். அதாவது குறிப்புகள் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் டு ஆடிட்டிங் ஆரம்ப காலத்திலே இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆடிட் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரிஜினல் வேர்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அடயர், AUDIRE, அடயர். ஆடிபிலிட்டி, ஆடிட், ஆடிட்டரி சென்சஸ் எல்லாம் தெரியும்ல, காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப ஆரம்பத்துல வந்து ஆடிட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் உட்காந்து இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஃபுல்லா பார்த்து படிக்கிறதோ, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஆப் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அப்போ முன்னாடி எப்படி இருக்கும், குறிப்புகள் எழுதி வச்சிருப்பாங்க, அதை படிப்பாங்க ஒருத்தர், அதை கேட்டு 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 கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுவார். ஆடிட்டர் வந்து செக் பண்ணுவார். அப்படிதான் ஆடிட்டிங் நடந்ததுனால அது பேரு ஆடிட்டிங், ஆடிட்டரி அப்படின்னு வந்துச்சா. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமே கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே சும்மா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் எப்ப ஆடிட்டுக்காக ஒரு 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 பொறுப்பகம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றாங்க 1860ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட் டைம்ல அதே நிறுவனம் தான் என்னன்னு மாறி இருக்கு, அதே அமைப்பு தான் என்னன்னு மாறி இருக்குன்னா கம்ப்யூட்டரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைச்சுக்காதீங்க.
அது பேரே வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஏன்னா நாங்க படிக்கும்போது அது கம்ப்ட்ரோலர் படிக்க மாட்டோம், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஆஃப் ஜெனரல், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா போல இருக்கு. ஏதோ வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா டைப்பிங் எரர் அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி இல்லை, அதோட நேமே கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், ரொம்ப ரேர்ப்பா, இதெல்லாம் எதுலையுமே கேட்க மாட்டாங்க. பட் சப்போஸ் ஏதாவது ஒரு கிறுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஏஐ மூலமா ஏதாவது எடுக்கிறாங்க, அந்த ஏஐ ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி வச்சதுன்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஏன் மிஸ் பண்ணணும், எந்த மார்க்கும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால தான் நான் இதெல்லாம் எடுக்கிறேன். அதே மாதிரி சி இன்ஸ்டியூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1949ல. இது ரெகுலேட்டரி பாடியா இருந்துச்சு. ஸோ நம்மளோட விடுதலை, தட் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் நமக்கு வந்து இந்த 1949ல தான் நமக்கு வந்து சி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு ரெகுலேட்டரி பாடியை பார்லிமெண்ட்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரொஃபஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதே வந்து நமக்கு 1949ல வந்திருக்கு. அப்ப 1947ல 1946லலாம் ஆல்ரெடி வந்து ஆடிட்டரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்பயும் ஆடிட்டரா செல்வாங்களா? 1946ல ஒருத்தர் பாஸ் பண்ணிருக்காரு, அவர் இன்னும் உயிரோட இருக்காரு, அவர் சிஏ இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அவர் ஆடிட்டரா இருக்கலாமான்னு கேட்டு அவருக்குலாம் அந்த வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்க சிஏ ஆக்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி நானும் ஆடிட்டரா இருந்தவன்டா, எனக்கெல்லாம் நீங்க எல்லாம் போர்ஷன் போட்டீங்களான்னு திட்டுவாரு. அதனால அவருக்குலாம் உண்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 லைன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 லைனை அதுக்கு அடுத்து 2 பக்கத்துல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஆடிட் அப்படின்னா என்னங்கிற மீனிங்கை 3 லைன்ல கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் சொல்றேன், ஜஸ்ட் லிசன் டு மீ. An audit is an independent examination. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. An audit is an independent examination. இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் என்னப்பா, நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்றோம், நம்ம கம்பெனில 2000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒரு 300 lakh ஷேர் கேபிட்டல், 3 crore ஷேர் கேபிட்டல் இருக்கு. நம்ம ஒரு பெரிய நிறுவனம், சரியா? நம்ம கரெக்டா ஆப்ரேட் பண்றோமா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிள் எல்லாருக்கும் தெரியுதாமா? இஸ் இட் விசிபிள்? ஹேவ் ஐ ஷேர்ட் திஸ் பேஜ்? எஸ் மேம். எஸ் டா, சூப்பர் டார்லிங். ஓகே, இப்போ என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து கம்பெனி, அதாவது பிசினஸ் செய்யக்கூடிய நிறுவனம், இது ஒரு கம்பெனிப்பா. இந்த கம்பெனிங்கிறது ஆர்கனைசேஷன், இவங்க தான் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க தன்னிச்சையா பிசினஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை, நீ ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்துட்டு போ, இல்ல நீ ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருந்துட்டு போ, யாரும் உன்னை கண்டுக்க போறதே இல்லை. ஆனா நீ ஒரு கம்பெனி, அது எப்படின்னா பப்ளிக் கம்பெனி. இந்த பப்ளிக் கம்பெனின்னு வந்துரும் போது என்ன தெரியுமா ஆயிடும், இவங்க பொதுமக்களுடைய பணத்தை வாங்கி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது ஐபிஓன்னு சொல்லுவோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இல்ல ஷேர் கேபிட்டல் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ்னு இருப்பாங்கப்பா. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க, டாக்டரா இருப்பாங்க, யாரா வேணா இருப்பாங்க, ஒரு நார்மலா ஒரு விவசாயியா கூட இருக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க உழைச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கொண்டு வந்து what they'll do அப்படின்னா, they will invest in a company, imagining that okay futureல this company is going to do great. அப்ப வந்து நமக்கு நிறைய டிவிடன்ஸ் வரும், இல்ல கேபிட்டல் கெயின்ஸ் வரும், இல்லைன்னா இந்த ஷேர்ஸ் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகும். நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம் இந்த ஷேர் 1986ல, ப்ராபப்ளி 2024ல இந்த ஷேர் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் போகும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் எல்லாருமே வாங்குறாங்க, சரியா? இவங்க எல்லாருமே அவங்களோட பணத்தை கொண்டு வந்து வாங்குறாங்க. ஆனா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண அடுத்த நாளே கொண்டு போய் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல இவங்க போய் உட்கார முடியாது. டெய்லி கம்பெனி வாசல்ல போய் நின்னுட்டு, குர்கான்ல கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் நின்னுட்டு ஐ கம்பெனி ஒழுங்கா ரன் பண்றியா என்ன இது நான் பார்க்கணும் டெய்லி அலைய முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு பொழப்பு இருக்குல்ல, ஐ ஹாவ் அ ப்ரொஃபஷன், ஐ ஹாவ் அன் இண்டிவிஜுவல் கமிட்மெண்ட் ஃபார் மை செல்ஃப். ஸோ என்னோட ப்ரொஃபஷன் வேற, என்னோட கரியர் வேற, எனக்குன்ற வாழ்க்கையே வேற. நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்க கம்பெனில கொண்டு வந்து பண்ணிருக்கேன். அப்ப தினமும் வந்து நீ கரெக்டா ஒர்க் பண்றியா இல்லையான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போய் பஞ்ச் பண்ணி உள்ள போயிட்டு நான் ஒரு கோட் எழுதி சாஃப்ட்வேர் எழுதினாலோ அப்படிதான் எனக்கு பைசா, அப்பதான் எனக்கு சேலரி வரும். ஸோ என்னுடைய வருமானம் ஈட்டும் வழிங்கிறது தனிப்பா, ப்ரொஃபஷனோ எம்ப்ளாய்மெண்ட்டோ தனி. அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை நான் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், சரியா? அப்ப இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப பேசிவா தான் இருப்பாங்க. பேசிவ்னா இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க நல்ல பிசினஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் உட்கார்ந்து இருப்பாங்க, புரியுதா? அப்ப பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய ஆக்டிவான மேனேஜ்மெண்ட் யாருங்க? பப்ளிக் கம்பெனி. அது பப்ளிக் கம்பெனி ஜெனரலா கம்பெனி தான் வந்து உங்களுக்கு அந்த நிறுவனத்தை நடத்துறவங்களே அவங்க தான் ஆக்டிவா இருப்பாங்க.
இதுல பணம் போட்டிருக்கவங்க யாருன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். கண்டிப்பா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனியோட குடும்பமாவே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அம்பானி ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா கோகிலாபேன் அம்பானி, அனில் அம்பானி, ஆகாஷ் அம்பானி, நீதா அம்பானி, அதுக்கப்புறம் இந்த ஈஷா அம்பானி, ஈஷாவோட ஹஸ்பண்ட் பிரமல் அம்பானி, அங்க ராதிகா மர்ச்சன்ட், அப்புறம் இதுன்னு ஏகப்பட்ட குடும்பங்கள் சேர்ந்து அந்த குடும்பத்துல இருக்க மெம்பர்ஸ் சேர்ந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருப்பாங்கப்பா. பேலன்ஸ் தான் வெளியாட்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி பேலன்ஸ் வெளியாட்களுக்கு கொடுத்தாலுமே அந்த அந்த வெளியாட்களுக்கு கொடுத்த ஷேர்ஸ் ஒரு 2 கோடி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கூட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 20 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா? 20 லட்சம் பேர், 20 லட்சம் தனித்தனி நபர்கள், 20 lakh மெம்பர்ஸ், அந்த நபர்களை சார்ந்த ஃபேமிலி எல்லாம் இந்த பணத்தை உங்களை நம்பி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப உண்மையா இருக்கணும். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டே பண்றது. இப்ப ஷேர் ஹோல்டர் சொல்றாங்க நான் ரொம்ப பாசிவா தான் இருப்பேன், நீங்க நல்லபடியா எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அப்படி ரொம்ப உத்தம புத்திரனுங்களா இவனுங்களா? எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. சில நேரத்துல எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கேப் கிடைக்குது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து ஃப்ராட் வேலையோ இல்ல மேனிப்புலேஷன் ஆஃப் தி அக்கௌண்டிங்கோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் டெஃபினட்டா பண்ணுவாங்க. அதனால இந்த கம்பெனி அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு பொறுப்பு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரிப்பரேஷன் and presentation and presentation of financial statements யாருடைய பொறுப்பு? கம்பெனியினுடைய ஆக்டிவா இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. ஓகேவா? இட் இஸ் தி one second, I'll just join you. 1 second. ஓகேமா. சோ இப்ப என்னன்னா நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார், நான் வந்து எதெல்லாம் ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் preparation and presentation of financial statements lies with the management. So இந்த மேனேஜ்மெண்ட் தான் முழுக்க முழுக்க பொறுப்பை எடுத்துக்கணும். எதுக்கு? ரன்னிங் ஆஃப் த என்டர்பிரைஸ் அவங்களோட பொறுப்பு தானே. அவங்க தான் எடுத்துக்கணும். அவங்க தான் ரன்னிங் ஆஃப் த என்டர்பிரைஸ், அவங்க தான் ரன்னிங் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், அவங்க தான் உள்ள இருக்கக்கூடிய எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதா அப்படின்னு, ஒர்க் ஃப்ளோ கரெக்டா இருக்கா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா, உள்ள இருக்க பிசினஸ் அவங்க ப்ராப்பரா கண்டக்ட் பண்றாங்களா, எல்லாமே அவங்களோட பொறுப்பு. அந்த பொறுப்பினுடைய வெளிப்பாடு என்னன்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க பொறுப்பெடுத்து பண்ணிப்பாங்க. அந்த பொறுப்பு அவங்க இப்படிதான் காமிக்கிறாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் நாங்க தானே பொறுப்பு. அப்ப இந்த பொறுப்புகளுடைய ரிசல்ட் என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நாங்க ப்ரிப்பேர் பண்ணி பிரசென்ட் பண்றோம். கரெக்டா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ப்ரிப்பேரிங் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட். ஏன்னா இந்தியால கம்பெனி ஆரம்பிச்சா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தானே மதிக்கணும். அப்ப இந்தியால நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் 2013 மதிச்சுதான் கம்பெனி நடத்தணும், அதோட பிசினஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அதுல என்னென்னலாம் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ப்ரொவிஷன்ஸ், கிளாஸ், சப் கிளாஸ், ப்ரொவிசோ என்னென்னலாம் சொல்லியிருக்கானோ அதன் படிதான் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேரே பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். அதாவது உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ நீங்க பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு விதம் இருக்கு. The way to present your financial statements and the method or the way in which you have to prepare the financial statements should be compatible with Companies Act 2013.
அதுக்கப்புறம் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்ப ஏஎஸ் கம்ப்ளைண்டா இருக்கணும். அப்ப நீங்க எதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கம்ப்ளை பண்ண வேண்டியது கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா இதர பல லாக்களையும், தட் இஸ் ஆல் த லாஸ், ரூல்ஸ், ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஓகேவா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். அப்ப பிரசன்டேஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பொறுப்பு கம்பெனியோடது. அவங்க எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணணும், அதை டெஃபினட்டா அவங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டிய விதம் should be compatible with applicable financial reportings. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி படிப்போம் applicable FRF, applicable financial reporting framework என்னன்னே தெரியாம படிப்போம். அதனால தான் நான் சொல்றேன் முதல்ல applicable FRFனா ஃப்ரேம்வொர்க்னா உங்களுக்கு தெரியல, இதான் ஃப்ரேம், நம்ம போட்டோ ஃப்ரேம்லாம் போடுவோம் அதான் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்னா என்ன, இதான் பவுண்டரி, இதை தாண்டி வெளில போக கூடாது, இந்த பவுண்டரிக்குள்ள தான் உங்களோட பிரசன்டேஷன் இருக்கணும், அதுதான் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றது. அப்ப நீங்க இதுல என்ன இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா எஃப்ஆர் பண்றீங்க. எஃப்ஆர்னா என்னது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னா என்னது, ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சீங்களோ பிசினஸ், அந்த பிசினஸ்னுடைய எஃபெக்ட், ரிசல்ட் எல்லாத்தையும் ஃபினான்ஷியலா ரிப்போர்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். அப்ப ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட், வேற ஏதாவது பொல்யூஷன் ஆக்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட், எதெல்லாம் உங்களுடைய பிரசன்டேஷன் ஆர் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்தெந்த ஆக்ட் எல்லாம் பாதிக்குமோ, அப்ப கம்பெனிஸ் ஆக்ட் டெஃபினட்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கம்பெனிக்கு இந்த லாலாம் அப்ளிகபிள்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் சொன்ன அத்தனை லா படியும் தான் நீங்க பிரசன்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்ல அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இதுதான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். இப்போ இந்த ட்ரையாங்கிள் வருமா, இந்த ட்ரையாங்கிள் நீங்க படிச்சிருக்கிறது என்னது, there are 3 parties. பார்ட்டி நம்பர் 1 யாரு, கம்பெனி தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இந்த கம்பெனி ஆக்டிவா மேனேஜ் பண்றாங்க. அவங்களோட பொறுப்பு என்ன, ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நாளைக்கு ஞாபகம். இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன வேலை, இன்வெஸ்ட் பண்ணிட்டு செவனேன்னு உட்காந்துருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இதுல போட்டு வச்சா பிற்காலத்துல நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி பாவப்பட்ட ஜீவன்கள் தீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் நான் பர்டிகுலரா சொல்லணும்னா இண்டிவிஜுவலா ரீட்டைல நம்மள மாதிரி நார்மல் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம். பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த மேனேஜ்மெண்ட், அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய குட்டீஸ். தீஸ் கைஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான், தீஸ் கைஸ் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட். யாரு ப்ரொடெக்ட் பண்ண வரப்போறா அப்படின்னு கேட்டா நீங்க தான் வரப்போறீங்க. நீங்க யாரு, ஓகே டிஃப்ரெண்ட் கலர். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல நீங்க தான் ஆடிட்டர். அப்ப இது கிட்டத்தட்ட 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. பார்ட்டி நம்பர் 1 இஸ் பப்ளிக் கம்பெனி, பார்ட்டி நம்பர் 2 இஸ் தி ஷேர் ஹோல்டர்ஸ், பார்ட்டி நம்பர் 3 இஸ் தி ஆடிட்டர். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு இந்த ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னு கேட்டா ஷேர் ஹோல்டர் தான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏன்னா shareholders or the appointing authorities of the auditor. அதுவும் இல்லாம பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸை பத்தி தான் நம்ம படிப்போம். மற்றபடி தனித்தனியா பேங்கை பத்தி படிக்கும் போதோ இல்ல கவர்மெண்ட் கம்பெனிஸை பத்தி படிக்கும் போதோ கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆடிட்டர் கவர்மெண்டே அப்பாயிண்ட் பண்ணிடும். ஓகேவா, கண்ட்ரோலரே அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேங்க்குக்கும் அந்த மாதிரி சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் 51% மேல ஹோல்ட் பண்ற பேங்க்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. பிளஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க பிரசன்ட் பண்ண வேண்டிய விதம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு தனியா இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் படி தான் பேங்க் அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பிரசன்ட் பண்ணணும். பட் 99% ஆஃப் த டைம் ஜென்ரலா கம்பெனிஸ் தான், ரொம்ப பெரும்பாலானது கம்பெனி தான் அப்படிங்கிறதுனால, பேங்க் எல்லாம் ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றதுனால அதுக்கு நமக்கு தனியா சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர் வரும்போது முதல்ல படிச்சுக்கலாம். இப்ப ஜென்ரலா கம்பெனிஸ் தானே இருக்கு. சோ இந்த கம்பெனிஸ்ல எத்தனை பேர் ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட்ல யார் இருப்பா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஆடிட்டருடைய எஜமானி யாருன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான். நான் யாருக்கு உண்மையா இருக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். அப்ப இந்த இடத்துல நான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்மையா இருக்கிறதுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் எனக்கு என்ன சொல்லிருக்காங்க, படி நீ கொஞ்சம் பாரு, நீ ரொம்ப படிச்சவன், எனக்கு தான் ஒன்றும் தெரியல, எனக்கு அப்படியே தெரிஞ்சா கூட என்னால பெருசா அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் என்னால ஃபுல் டைமா எடுத்து உட்காந்து பார்க்க முடியல, அதனால நாங்க உன்னை ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றோம். நீ என்ன பண்ண, ஒரு ஆடிட்டருக்கு என்னென்ன பவர் கிராண்டட் பை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கோ பை லீகலா உங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அந்த பவர் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க.
யூஸ் பண்ணி அந்த கம்பெனில இருக்கக்கூடிய எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் வாங்குங்க. இப்ப அடுத்தது உங்களுக்கு டவுட் வரும், மேடம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களே, இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டெய்லி நடக்கிற எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்க தெரியுமா, அது பேரு ஜேர்னல், லெட்ஜரு, அப்புறம் என்னென்னவோ புக்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா, செகண்டரி புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, லொட்டு லொசுக்கு, இது எல்லாத்துக்கும் பேர் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நோட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்றீங்கன்னா, ஜேர்னல், லெட்ஜரு, புக்ஸ், சப்சிடரி புக்ஸ், என்னென்ன புக்ஸ் வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்துக்கும் பேரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தோணும், அப்பாடா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகலா சொல்லியிருப்பாங்க, லால சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு 12 மாசம் கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது அன்னன்னைக்கு நடக்குதுலப்பா, அதை அப்படியே எழுதி வச்சிருக்கீங்க ஜேர்னலா, லெட்ஜரா. எப்ப எல்லாத்துடைய ஒரு 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 ஃபைனலான ஒரு எஃபெக்ட் எப்ப தெரியும்னா, அது எல்லாத்தையும் நீங்க கன்சாலிடேட் பண்ணும்போது தானே. இப்பெல்லாம் வந்து டேலி வந்திருக்கா, நீங்க ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டா கூட டக்குன்னு ட்ரையல் பேலன்ஸ் ரெடி ஆயிடுது, பேலன்ஸ் ஷீட் ரெடி ஆயிடுது, P&L ரெடி ஆயிடுது, எல்லாமே ரெடி ஆயிடுதுல்ல. அதனால முன்னாடி தான் வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்தப்ப ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்க, லெட்ஜர் போடுவாங்க. அப்ப ஜேர்னல் என்ட்ரிலையும் லெட்ஜர்லயும் போடுறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபைனலா என்ன ஆகுதுன்னு பாக்குறதே ஒரு பெரிய பூரிப்பா இருக்கும். இப்ப அப்படி எல்லாம் இல்ல, ஒரு என்ட்ரி போட்டோன்னே ஃபைனலா பேலன்ஸ் ஷீட்டே ரெடி ஆயிடுது. சோ இப்ப அந்த ரேஞ்சுக்கு பூரிப்புலாம் இல்ல. இப்ப என்னன்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஜேர்னலு, லெட்ஜரு, அதுக்கப்புறம் சப்சிடரி புக்ஸ், அந்த புக், இந்த புக் இதெல்லாம் சேர்த்து தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஒரிஜினலா நீங்க என்ட்ரி போடுறீங்கல்ல, அதான். சோ இதுல வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். என்னது? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இவங்க பேரு. ஏன்னா நான் படிக்கும்போது இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். டீச்சர் வந்து ஃபினான்ஷியல் சொல்லிட்டே இருப்பாங்க, அது என்னன்னே புரியாது. ஒரு பாயிண்ட் அது புரியறதுக்குள்ள நம்ம படிச்சே முடிச்சிருவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது உங்களோட பேசிக்கான புக்ஸ். சப்சிடி புக், லெட்ஜர், ஜேர்னல், ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரி. இது எல்லாத்தையும் எடுத்து நீங்க ஃபைனலா, முன்னாடிலாம் இப்படி பண்ணுவாங்க, இப்ப தேவையில்லை, பட் நான் அந்த ப்ராசஸ்க்காக சொல்றேன். அதனால இது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்னு வச்சாங்க. இதுல இருந்து நீங்க என்ன ரெடி பண்ணுவீங்க, உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரெடி ஆயிடும். எல்லா லெட்ஜர் பேலன்ஸ் எடுத்து டெபிட் பேலன்ஸ் தனியா, கிரெடிட் பேலன்ஸ் தனியா போடுவீங்க, அது ட்ரையல் பேலன்ஸ். அதுக்கப்புறமா P&L அக்கௌண்ட் ரெடி ஆயிடும். ஓகேவா? ஆல் எக்ஸ்பென்சஸ், லாசஸ் எல்லாத்தையும் போட்டு சதக்குன்னு கொண்டுட்டு கடைசியில ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, அது P&L அக்கௌண்ட். அப்புறம் கடைசியில உயிரோட இருக்கவங்க எல்லாரையும் தூக்கி பேலன்ஸ் ஷீட்ல போடுவீங்களா? ஆக்சுவலா P&L போடுறவங்க எல்லாம் செத்துருவாங்க தெரியுமா, அவங்க எல்லாரும் அடுத்த வருஷம் வரவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, P&L நீங்க என்னென்னலாம் போடுறீங்களோ, இப்போ சேலரின்னு வச்சுக்கோங்களேன், சேலரி கொண்டு அங்க போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், டிமெயில் அது காலியாயிடும். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற பேலன்ஸ் ஷீட்ல இதுக்கப்புறம் சேலரின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஸோ P&L போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த வருஷத்தோட ஐட்டம்ஸ், அதோடலாம் காலி பண்ணிடுவோம். அடுத்த வருஷம் உயிர் பிச்சு வரதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் கொண்டு போவோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் சூப்பரா சொல்லி தருவாங்க. நான் வந்து ஆடிட் மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸ், P&L, பேலன்ஸ் ஷீட், வேற ஏதாவது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், இந்த ட்ரையல் பேலன்ஸ், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கெல்லாம் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நான் இது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்றத நச்சுன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி சேல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 பொம்மையை வாங்கியிருக்கீங்க, வாங்கி விற்கிறீங்க, இதான் உங்களோட பிசினஸ். 50,000 பொம்மையையும் நீங்க வித்துட்டீங்க, ஆனா எல்லாமே கிரெடிட் சேல். என்ன சேல்? கிரெடிட் சேல். அதாவது நீங்க 1,00,000 ரூபாய்க்கு பொம்மையை வாங்கி 2,00,000 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. இப்ப ப்ராஃபிட் நீங்க எவ்வளவு நோட் பண்ணுவீங்க? 1 லேக் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க நோட் பண்ணுவீங்க. சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப இதுல என்ன ஆகும்னா, இந்த 1 லேக் ப்ராஃபிட் நீங்க சொல்றீங்கல்ல, இந்த 1 லேக் ப்ராஃபிட் இன்னைக்கு உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்லயும் சரி, அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னா அந்த லெட்ஜர், ஜியானல்ல போட்டிருப்பீங்க, எவ்வளவு தூரம் நமக்கு வந்து சேல் ஆயிருக்கு, கிரெடிட் சேல் இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா போட்டுருவீங்க. அப்ப நீங்க பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணும்போதும் P&L ரெடி பண்ணும்போதும் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற இடத்துல 1,00,000 ரூபாய் காமிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் 1,00,000 ரூபான்னு உடனே அப்படியே ஓவரா குஷி ஆயிட்டு, செம்மப்பா நம்மகிட்ட ப்ராஃபிட் 1,00,000 ரூபாய் இருக்கு, ஃபேமிலி கூட்டிட்டு எங்க டூர் போலான்னு போக முடியுமா உங்களால? போக முடியாது. ஆஹா, 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு, சரி ஓகே வாங்க டிவிடெண்ட் கொடுத்துட வேண்டியதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா உங்ககிட்ட காசே இல்லை. அதனாலதான் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ப்ராஃபிட்ங்கிறது 1 கோடி கூட இருக்கலாம், ஆனா கேஷ் ஃப்ளோங்கிறது கையில 30 லட்சம் தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மளுடைய ஓகேவா, நம்மளோட சைட்ல இருந்து நம்ம என்ன இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் 1 கோடி இருக்கலாம், 2 கோடி இருக்கலாம், 10 கோடி கூட இருக்கலாம். ஆனா அந்த 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டையும் நம்ம கேஷுக்காக வித்திருந்தா அது எல்லாமே கேஷ் அவைலபிளா இருக்கும்.
ஆனா நம்ம கேஷுக்காக விக்கலன்னா அது கேஷே இருக்காதுல்ல கையில. அப்ப கேஷே இல்லாதப்போ என்கிட்ட 10 கோடி ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு தாம் தும்னு குதிக்க முடியாது. குதிச்சீங்கன்னா அடிபட்டுரும். பிகாஸ் உங்ககிட்ட கேஷ் இல்ல. ஸோ பேசிக்கலி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்மளால எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அப்ப ப்ராஃபிட்ங்கிறது நம்ம எவ்வளவு எடுத்து யூஸ் பண்ண முடியுங்கிறத தீர்மானிக்கிறது கேஷ் ஃப்ளோ தான். அப்ப இப்போதைக்கு நம்மகிட்ட கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்கு, அத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கேஷ் பேலன்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கேஷ் பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்கும். இந்த பக்கம் ப்ராஃபிட் 10 கோடி இருக்கான கேஷ் பேலன்ஸ் பார்த்தா அங்க 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். அப்ப இந்த 50,000 1 லட்சம் தான் வந்திருக்குன்னா இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எப்படி, எதனுடைய எஃபெக்ட், எதனுடைய எண்ட், எதனுடைய ரிசல்ட் இந்த 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எவ்வளவு பே பண்ணிருக்கோம், எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் தனியா எடுத்து ரெக்கார்ட் பண்றது அது நம்ம ஒரு நிறுவனத்துக்கு அது ரொம்ப முக்கியம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் தனியா ஒரு தடவை எடுத்து பார்க்கறது. தட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நான் சொல்ற மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ட்ரையல் பேலன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் ஃப்ளோ, ட்ரையல் பேலன்ஸ், P&L, பேலன்ஸ் ஷீட், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து போட்டீங்கன்னா இது பேர் தான் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், இது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Do you understand? So financial statements பேசுறாங்களே அவங்க பேசுறது வந்து இத பத்தி தான். ட்ரையல் பேலன்ஸோ இல்ல இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், நோட்ஸ் ஆன் அக்கவுண்ட்ஸ், நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ், இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணுமா? இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்டட் பை மேனேஜ்மெண்ட் அண்ட் இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. கரெக்டா இருக்கணும். அது உள்ளது உள்ளபடி அப்படி இருக்கணும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட ரெப்ரசன்டேஷன், அது என்ன பிரசன்ட் பண்றது எப்படி இருக்கணும்னா அந்த கம்பெனிக்குள்ள என்ன நடந்துச்சோ அதை கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்கு போகும்போது எக்ஸ்பிளனேஷன் அதுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு தான் போயிருக்கோம் நம்ம. ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணம் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்பதான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கம்ப்ளைன்ஸ் இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்டட் ஆஸ் பர் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். அப்ப இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்ல போகுதான் நான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொன்னேன். இப்ப கமிங் பேக் டு த ஒரிஜினல் டிஸ்கஷன், இங்கதான் நம்ம ஒரிஜினல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம நிறைய படிச்சுட்டே போய் எங்க நின்னோம் எதை படிக்கிறோம் அப்படியே மறந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதை படிக்கிறோம் என்ன எதுன்றது அப்பப்போ நம்ம எங்க நிக்கிறோம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது இந்த ட்ரை பார்ட்டி தான். இந்த ட்ரை பார்ட்டியில பப்ளிக் கம்பெனி இருக்காங்க, அவங்க ஆக்டிவ் மேனேஜர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பாசிவ் பீப்புள். அவங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க, ப்ளீஸ் பண்ணி தான்ப்பா பாத்துக்கணும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. யாரு? பப்ளிக் கம்பெனி. அந்த கம்பெனி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். நீ தான் எப்படியாவது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா நான் என்னன்னு அப்புறமா வரேன். இப்போதைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா ஆடிட்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யார்? ஷேர் ஹோல்டர்ஸ். பர்ஃபார்ம் பண்ண போறது யார்? ஆடிட்டர். ஆனா பர்ஃபார்ம் பண்றதுக்கு யாருடைய கோஆபரேஷன் வேணும் தெரியுமா? இங்க இவங்களோட கோஆபரேஷன் வேணும். அப்ப வேலை செய்யறதுக்கு யார் 2 பேருக்கு நடுவுல கோஆபரேஷன் வேணும்? இவங்க 2 பேருக்கு நடுவுல கோஆபரேஷன் வேணும். அப்ப ஆடிட்டர் அந்த ப்ரிமைசஸ்க்கு போவாரு, அந்த கம்பெனிக்குள்ள போவாரு. போயிட்டு எனக்கு கொடுங்க, உங்களோட லெட்ஜர் கொடுங்க, எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க, உங்களோட ஜேர்னல், நீங்க ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கீங்களா அந்த புக்ஸ் எல்லாம் கொடுங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வவுச்சரோ இல்ல இன்வாய்ஸோ வச்சுதானே நீங்க போட்டிருப்பீங்க. அப்ப அந்த வவுச்சர், இன்வாய்ஸ், கேஷ் ரெசிப்ட், இல்ல நீங்க கேஷ் பே பண்ணீங்கன்னா ரெசிப்ட் வாங்கியிருப்பீங்க, அந்த ரெசிப்ட் கொடுங்க. இல்ல நீங்க கேஷ் கலெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்வாய்ஸ் கொடுத்துருப்பீங்களா, அந்த இன்வாய்ஸ் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தாதான் எங்களால செக் பண்ண முடியும்னு சொல்லி ஆடிட்டரும் கம்பெனியும் சேர்ந்துதான் ஆடிட் அப்படிங்கிற அந்த விஷயத்த டேக் ஓவரே பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் கோஆபரேஷன் ஃப்ரம் த சைட் ஆஃப் கம்பெனி அண்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஆடிட்டர், போத் 2 பேருமே பொறுப்பா இருந்து இதை பண்ணாதான் ஆடிட்டரால அட் எண்ட் ஆஃப் த டே ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரும்பொழுது ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நம்பி ஒரு வேலையை கொடுத்தீங்க, நான் அதை நல்ல திருப்தியா முடிச்சுட்டேன், இந்தாங்க ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. இதுதான் நான் ஆடிட் பண்ண வரைக்கும் இவங்க கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களோ பண்ணலையோ என்ன ஏதோ அதை நீங்க ஃபுல்லா விழாவரியா உங்க ரிப்போர்ட்ல கொடுப்பீங்க. அப்போ ஆடிட்டரோட பொறுப்பு என்னன்னா, நம்பர் 1 ஆடிட் பண்ணணும், he should do the audit. Number 2 he should prepare audit report. அவருடைய வேலை இதெல்லாம்.
முதல்ல performing the audit. Number 2, audit report ரெடி செய்ய வேணும். Audit report என்பது என்ன? It is a written format where he says, this is an audit report of an independent auditor so and so. இந்த shareholders என்ன appoint பண்ணாங்க, நான் இந்த மாதிரி audit பண்ணியிருக்கேன். as per ஒரு standards on auditing ஒன்று இருக்கு, அந்த SA 700 இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எப்படி நீங்க audit report ரெடி பண்ணணும்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கலாம். அதாவது இது என்னன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ஆடிட்டர் ஜி, நீங்க போய் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்க, நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்னன்னு எங்ககிட்ட சொல்லுங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய டீலே. ஷேர் ஹோல்டர்ஸும் ஆடிட்டரோட டீலே என்னன்னா, நீங்க போங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்க, பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடிட்டர் அவருடைய ரிப்போர்ட்ல தான் தன்னுடைய ஒப்பீனியனை தெரிவித்திருப்பார். புரியுறதோ? இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல தன்னுடைய ஒப்பீனியனை தெரிவித்த பிற்பாடு what he'll do is that once the audit report is given and auditor opinion அதுல கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இங்க பாருங்க நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மக்களே, யாரெல்லாம் என்ன அப்பாயிண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு உண்மையாக நேர்மையாக நியாயமாக நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிடணும். ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ண மட்டும் பத்தாது, அது யாருக்கு பப்ளிஷ் பண்ணணும்? டெஃபினட்டா அந்த ஆடிட் ரிப்போர்ட் யாரை போய் சேருதான்னு நீங்க பார்க்கணும், ஷேர் ஹோல்டர்ஸை போய் ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். இது மூணுமே உங்க பொறுப்பு தான். ஓகேவா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் கட்டமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். என்னன்னா, ஒரு ஆடிட்டருடைய பொறுப்பு ஆடிட் பண்ணணும், ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், கம்யூனிகேட்டும் பண்ணணும். இது எல்லாமே ஆடிட்டரோட பொறுப்பு. நவ் கோயிங் பேக் டு தி பிடிஎஃப் போலாமா? இதுல என்ன சொல்றாங்க, now we just have to understand meaning and nature of auditing. அப்ப இதுல என்ன சொல்றாங்க பாப்போமா? ஆடிட் அப்படிங்கிறது இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். இப்ப நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷனா என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த ஆடிட்டர் கம்பெனியை சார்ந்தவர் அல்ல. இந்த ஆடிட்டருக்கும் இந்த கம்பெனிக்கும் உள்குத்து கிடையாது. இந்த ஆடிட்டருக்கும் சரி இந்த கம்பெனிக்கும் சரி there is no internal relationship. இந்த ஆடிட்டரும் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. இவர் முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஒரு நபர், தேர்ட் பார்ட்டி. இவர் அப்பாயிண்ட் பண்றது ஷேர் ஹோல்டர்ஸ். இவர் போய் அங்க வேலை பார்க்கறது ஷேர் ஹோல்டர்ஸுக்காக. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் he is going inside the company and doing the process of audit. அப்ப இங்க நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எதுக்காக? நம்மளுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கிறதுக்காக. இந்த ஒப்பீனியனை நீங்க சொல்றீங்களா ஆடிட் ரிப்போர்ட்ல, இந்த என்டையர் விஷயமுமே இண்டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. அப்போ ஆடிட்டர் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். அவர் அந்த கம்பெனியினுடைய எம்ப்ளாயி கிடையாது. அவருக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் தனிப்பட்ட ஒரு நபர். யாருமே அவரை பாதிக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி, அதனால இந்த ஆடிட்டர் பாதிக்கப்பட போறது கிடையாது. அப்பதான் ஆடிட்டரால அன்பயஸ்டா, இம்பார்ஷியலா, நிதானமா, நேர்த்தியா, தீர்க்கமா அவருடைய ஒப்பீனியனை கொடுக்க முடியும். அப்ப இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ ஹி ஷுட் பி இண்டிபெண்டா. ஆமா. சோ தி ஆடிட் ஷுட் பி கண்டக்டட் எப்படி இருக்கணும்? இண்டிபெண்டா இருக்கணும். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. I'll do one thing. துமில் அப்படி போட்டுட்டு போட்டுட்டு audit is an independent examination போட்டாச்சா? போட்டுட்டு ஓகே. இப்போ என்ன audit is an independent examination உங்களுக்கு அது தெரியும். of the financial information. financial information என்னதுங்க? financial information books of accounts. 1 second. financial information இது books of accounts. இதுதான் financial information. நம்ம கொடுக்குற financial information books of accounts, P&L, balance sheet எல்லாமே. ஓகேவா? books of accounts financial statements இதெல்லாம் சேர்ந்து financial information. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு financial statementம் books of accountsம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு பேர் financial information. Financial information is a கூட்டுத்தொகை of both financial statements and books of account. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப audit is an independent examination of the financial information of any entity. ஓகேவா? இந்த entity டெஃபினட்டா ப்ராஃபிட் ஓரியன்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் ஒரு NPO நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு கூட ஆடிட் ரொம்ப அவசியம் இல்ல? ஏன்னா அவங்க ஒழுங்கா பிசினஸ் பண்றாங்களா, வாங்குற டொனேஷன்ஸ் எல்லாம் கரெக்டான பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்களான்னு பார்க்கணும்ல. சோ ஆடிட் அப்படிங்கிறது ஜென்ரலாவே ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிக்கும் பேங்க்குக்கும் மட்டும் தான் நடத்த
மாத்தணும்னோ இல்ல என்ஜிஓக்கு என்பிஓக்கு இல்லைன்னு யாருமே சொல்லல. அப்ப நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் எப்படிப்பட்ட ஒண்ணு அப்படின்னா, மீனிங் ஆஃப் ஆடிட்டிங் என்னன்னா, ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். அதுல டவுட்டே கிடையாது. இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி என்டிட்டி, வெதர் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர் நாட், வெதர் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர் நாட், அண்ட் irrespective of its size or legal form. ஏன் நீங்க ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா கூட இருங்களேன், நீங்க உங்களை ஆடிட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு பார்ட்னர்ஸா இருங்களேன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நீங்க ஆடிட் பண்ணலாம். சோ இன்னார் தான் ஆடிட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எந்த தடையும் கிடையாது. irrespective of your size. நீங்க மல்டிநேஷனல் கம்பெனியா இருங்க, டிரான்ஸ்நேஷனல் கம்பெனியா இருங்க, இல்ல குளோபல் கம்பெனியா இருங்க, இல்ல நீங்க குட்டியோண்டு சின்ன ஸ்டார்ட் அப்பா கூட இருங்களேன், நீங்க யாரா வேணா இருங்க, irrespective of its size or legal form, அப்படி ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும் பொழுது தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆடிட். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஆடிட்டை நம்ம கண்டக்ட் பண்றோம்ல, அதனுடைய எண்ட் கோல் என்ன, எதுக்காக நம்ம ஆடிட் பண்றோம் அப்படின்னா, நாம நம்மளோட ஒப்பீனியனை அதுல கொடுக்க போறோம். அப்ப ஆடிட்டருடைய ஒப்பீனியன், ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது மதிப்பு அவ்வளோ, இட்ஸ் சோ மச், அவ்வளோ மதிப்பு மிக்க ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஒப்பீனியன். நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போய் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து உங்களோட ஒப்பீனியனுக்கு அவ்வளவு மதிப்பு. ஆடிட் பண்றதுக்கான முழு முதற் காரணமே உங்களோட ஒப்பீனியனை நீங்க கொடுக்க போறீங்க. உங்க ஒப்பீனியனை பல பேர் நம்ப போறாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களோட டெசிஷன்ஸ் எடுக்க போறாங்க. அப்ப இது உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அப்ப இந்த 3 லைன்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடிட் இஸ் an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its size. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to expressing opinion thereon. Inadu, an audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form, when such an examination, அப்படிப்பட்ட examination எப்படி conduct பண்ணணும் நீங்க, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon, with a view to expressing opinion thereon, with a view to expressing opinion thereon, with a view to expressing an opinion thereon, with a view to expressing an opinion thereon. An audit is an independent examination of financial information. An audit is an independent examination. An audit is an independent examination. An audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon, okay va? Ipo na 3 times repeat panna poren, nalla gavanichukonga, okay va? An audit is an independent examination of the financial information, okay, of any entity, whether profit oriented or not, and irrespective of its size or legal form, when such an examination is conducted with a view to expressing an opinion thereon. An audit is an independent examination of financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of the size or legal form, when such an examination is conducted with the view to expressing an opinion thereon. Okay, third time சொல்ல போறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. An audit is an independent examination of the financial information of any entity, whether profit oriented or not, and irrespective of its legal size, and irrespective of its size or legal form, when such an examination is conducted with the view to expressing an opinion thereon. ஓகேவா? இதுதான் ஆடிட். இதுக்கப்புறம் வரது எல்லாமே நான் சொன்னதுதான், எக்ஸ்பிளனேஷன், வெறும் எக்ஸ்பிளனேஷன். ஆடிட்னா என்ன, அந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ஸ் இம்ப்ளைங் வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது போட்டிருப்பாங்க, வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? independent examination of financial statement என்னது, independence அப்படிங்கிறது here implies that judgment of a person, ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் யாருக்கும் நான் அடங்க மாட்டேன்டா, நான் பெரிய ஆள் தெரியும்ல, நான் யார் சொல்றதையும் கேட்டல நான் ஆடிட் பண்ண மாட்டேன். நான் எனக்கு கொடுத்துருக்கிற ஒர்க் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்கான், எனக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இவங்க 2 பேர் மட்டும்தான் என்ன ரூல் பண்றாங்களே தவிர வேற யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யாருக்கும் அடி பணிந்து போகாம
he is not subordinate. யாருக்கும் நான் அடி பணிய மாட்டேன். I'm not a subordinate to the wishes or directions of any person. யாராவது ஷேர் ஹோல்டர்ஸ் என்கேஜ் பண்றாங்கன்னா அவங்க சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். அவங்க எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு அங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நான் பார்த்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேல என்னோட ஒப்பீனியன் கொடுக்கணும். அதை மட்டும் தான் நான் செய்வேனே தவிர, யாராவது ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன கூப்பிட்டு ஏதாவது அவங்களுக்கு சாதகமா பண்ண சொன்னா கூட நான் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் பி சப்பார்டினேட் டு த விஷஸ் ஆர் டிரெக்ஷன் ஆஃப் எனி பீப்புள். நான் யாருக்கும் அடி பண்ணிய மாட்டேன். அதான் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். புரியுதா? அடுத்தது, ஆடிட்டர் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் என்டிட்டி ஹூஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஆடிட். அப்ப என்டிட்டி சொன்னாலும் நீங்க கேட்க கூடாது. இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் என்டிட்டி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ அப்பாயிண்ட். ஏன்னா அப்பாயிண்ட் பண்றவனையும் நான் மதிக்க மாட்டேன். அவங்க சொன்னாலும் நான் வந்து ஃபேவரபிளா அவங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன். என்டிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய யார் சொன்னாலும் நான் அதையும் மதிக்கவே மாட்டேன். அதுல நீங்க தெளிவா இருங்க. யூ டோன்ட் ஹாவ் டு லிசன் டு எனிபடி ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட்ல. நீ யாரையும் கவனிக்க வேண்டாம். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்க கவனிக்க வேண்டாம். பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி பர்சன் ஹூ இஸ் அப்பாயிண்டிங் யூ. பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த என்டிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட், அதாவது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் இருக்காதீங்க. டோன்ட் பி அஃபெக்டட் பை எனிபடிஸ் இன்ஃப்ளூயன்ஸ். யூ ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை எனிபடிஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. வார்த்தைகள் என்ன வருது? நீங்க யாருக்கும் சபார்டினேட் கிடையாது. நீங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் த என்டிட்டி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. நம்பர் 3, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுல நான் மறுபடியும் சொல்றேன்னா, எக்ஸாம் எழுதும் போது இண்டிபெண்டன்ஸ்னா என்னன்னு தெரியும். ஆனா எழுதும் போது என்ன லெட்டர் யூஸ் பண்றது, என்ன வேர்ட் யூஸ் பண்ணி எழுதுன்னு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? இட் இம்ப்ளைஸ் வாட்? இண்டிபெண்டன்ஸ்னா என்ன? வாட் டஸ் இட் மீன்? அப்ப இண்டிபெண்டன்ஸ் இம்ப்ளைஸ் நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ பர்சன் should not be subordinate to anyone. யாருக்கும் நான் அடி பணிய மாட்டேன். I will not be subordinate to anyone who is appointing me, or I will not be listening to the wishes and direction of the management. யாரையும் நான் கேட்க மாட்டேன். I am independent of the entity and I will not be under any person's influence. அப்ப இந்த இன்ஃப்ளூயன்ஸ், சப்பார்டினேட், இந்த வார்த்தையில நமக்கு தெரியும். நம்ம ஒன்றும் அப்பா டெக்கர் கிடையாது. நம்ம படிச்சாதான் நமக்கு அது தெரியும். அப்ப சப்பார்டினேட், நான் சொல்றதெல்லாம் புக்கை கையில வச்சுக்கிட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. சப்பார்டினேட் அண்டர்லைன் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் த என்டிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் தீர்க்கமா அப்ஜெக்டிவா எது கரெக்டோ அதை தான் நம்ம செய்வோமே தவிர யாராவது சொல்றாங்கன்றது கேட்டு செய்ய மாட்டோம். அப்ப நம்மளோட அப்ஜெக்டிவிட்டி அது ப்ரிசர்வ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ்னு 2 வேர்டு இருக்கு. தெரியுமா அப்படின்னு தெரியல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ தட் அது உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்லின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து சப்ஜெக்டிவ்லின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல உங்களோட எக்ஸாம் நீங்க எழுதும் போது எம்சிக்யூலாம் வரும். எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. அதை மட்டும் தான் நீங்க டிக் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் கரெக்டா பேசணும்னா ஒரே மொழி தான், ஒரே வாக்கியம் தான், ஒரே ஆப்ஷன் தான், பி. அவ்வளவுதான். அதுதான் அப்ஜெக்டிவ். யாராலையும் இப்படி எப்படி பிசுறு தட்டி பேசவே முடியாது. இப்படித்தான் பேசணும்னா இவ்வளவுதான். பி டிக் பண்ணாதான் மார்க், இல்லைன்னா மார்க் இல்ல. அப்ஜெக்டிவ்னா அதுதான் அப்ஜெக்டிவ். யார் வந்து சொன்னாலும் மாற்றமே கிடையாது. இதுதான் கரெக்ட்னா இதுதான் கரெக்டா தான் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த டேர்ம் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. நீங்களா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. அவங்களோட ஆங்கிள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்கவுங்க என்னென்ன வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் சபார்டினேட், இன்ஃப்ளூயன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எழுதுவீங்க. அந்த 2 வார்த்தை இல்லாம கூட வேற யாராவது எழுதுவாங்க. சோ அவங்க சொல்ல வர விஷயம் கரெக்டா இருக்கலாம், பட் அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே? சோ சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ் அப்படின்னாலே it is not uniform, it is not common, it is not that one single answer. There are multiple answers for the same question. அதுதான் சப்ஜெக்டிவ். அப்ப ஆடிட்டரோட ஒப்பீனியன் பயங்கர அப்ஜெக்டிவா இருக்கணும்னா அவங்க என்ன மீன் பண்றாங்க? வாட் டஸ் இட் இம்ப்ளை? இட் இம்ப்ளைஸ் தட் இது கரெக்டா அதை மட்டும் செய்யுங்க ஜி. அவ்வளவுதான். யாராவது சொல்றாங்கன்றதுனால எதையுமே மாத்தாதீங்க. பி வெரி அப்ஜெக்டிவ், இம்பார்ஷியல், பயஸே இருக்கக்கூடாது. யாருக்காவும் பாரபட்சம் பார்க்காதீங்க. எது சரியோ அதை மட்டும் செய்யுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அப்ஜெக்டிவ். டோன்ட் பி சப்ஜெக்டிவ். அண்ட் ஆடிட்டர் ஹேஸ் டு பி அப்ஜெக்டிவ்ன்றாங்க. அதுதான். அப்பதான் உங்களால வேற யாருமே எது சொன்னாலும் நீங்க வேற யார் சொல்றது உங்க மண்டக்குள்ள வந்து அப்படியே ஊடுருவாது. கிரீப்பிங் இன்டு த மைண்ட். உங்க மைண்டுக்குள்ள யார் சொல்ற விஷயமும் கேட்காது. ஓகே? நெக்ஸ்ட் ஒன். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்க எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிச்சு பார்க்கலாமா? கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஹூ ரிக்வெஸ்ட் இஸ் பிரதர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ண சொல்றாங்க. நம்ம அண்ணனே நமக்கு வந்து ஆடிட் பண்ண என்ன பண்ணுவோம்? அண்ணா இதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து செஞ்சுனா அப்படின்னு சொன்னா அண்ணன் என்ன பண்ணுவான்? சரி போய் தொலைடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாதகமா ரிப்போர்ட் எழுதிடும். அதனால ஒரு அண்ணன் தம்பிக்கு வந்து
தம்பியோட கம்பெனி ஆடிட் பண்ணக்கூடாது. இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க. நானே ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்கேன். நான் தான் 20% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வந்து என்ட்ட தான் இருக்கு. நான் நார்மலா ஒரு ஆடிட்டர் தான். பட் நான் வந்து 20% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் என்ட்ட தான் இருக்கு. அந்த கம்பெனில போய் ஆடிட் பண்ண என்ன ஆகும்? ஐய்யய்யோ! இது நம்ம ஷேர் வச்சிருக்கிற கம்பெனி ஆச்சே. இதெல்லாம் வெளியில ரிலீஸ் பண்ணோம்னா ஷேர் பிரைஸ் கம்மியாயிடும். ஐய்யய்யோ! நமக்கு பாதகமாயிடும். வி ஷுட் நாட் டூ இட்ன்னு எப்போதுமே ஒரு நிறுவனத்த இல்ல எந்த ஒரு வேலையுமே நம்ம போய் எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு அதுல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. நமக்கு அதுல ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளால கரெக்ட்டா அந்த வேலையை செய்யவே முடியாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேக் ஷூர் தட் ஓகேவா? மேக் ஷூர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்றாங்க. யூ ஷுட் பி வெரி இண்டிபெண்டன்ட். உங்க அண்ணன் கம்பெனியா இருக்கக்கூடாது, தம்பி கம்பெனியா இருக்கக்கூடாது. நீ அதுல ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லா வந்து இண்டிபெண்டன்ஸ் பத்தி சொல்லி முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இண்டிபெண்டன்ஸ்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 லெட்டர் நான் சொல்லிடுறேன். யாருக்கும் சப்பார்டினேட்டா இருக்காதீங்க. யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் நீங்க இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ்னு எழுதாதீங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஏன்னா கம்பெனிக்கு மட்டும் தான் உங்களோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இதுவே நீங்க பேங்க்குக்கு போயிட்டீங்கன்னா அங்க அப்பாயின்ட்மென்ட் அத்தாரிட்டின்றது பேங்காவோ இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாவோ இல்ல கவர்மெண்டாவோ இருக்கும். சோ எல்லா இடத்துலயுமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிங்கிற வார்த்தையோ பிரயோகப்படுத்துங்க. யூஸ் த வேர்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அண்ட் நாட் எனிதிங் எல்ஸ். அதெல்லாம் வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த என்டிட்டி. இனிமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யார் ஆடிட் பண்ண போறீங்களோ அவங்கள த்ரூ அவுட் ஆடிட்டிங் அவங்களுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் வந்து என்ன தெரியுமா? என்டிட்டி. அவ்வளவுதான். என்டிட்டினா யாருன்னா உங்களோட கிளையண்ட்னு அர்த்தம். உங்களோட கிளையண்ட் நீங்க யார வந்து ஆடிட் பண்றீங்களோ அவங்க. நீங்க ஆடிட்டர் அப்படின்னா அவங்க யாரு? ஆடிட்டின்னு அர்த்தம். சோ ஆடிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, கிளையண்ட்னு சொல்ல மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல. என்டிட்டி தான் சொல்லுவாங்க. இனிமே நீங்க வந்து ஒரு ஆடிட் ஸ்டூடெண்ட் ஆயிட்டீங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இனிமே நீங்க யூஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னென்ன என் கூட சேர்ந்து எழுதிக்கோங்கப்பா எல்லாத்தையும். என்டிட்டி கையில ஒரு நோட் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. என்டிட்டி, ஆடிட்டர், என்ன இவ்வளவு பட்டைய எழுதுற? இவ்வளவு பட்ட வேண்டாமே. என்டிட்டி, ஆடிட்டர், இவங்க 2 பேரு. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஓகேவா? அத்தாரிட்டி. இண்டிபெண்டன்ஸ். என் கூடவே சேர்ந்து எழுதிட்டு வாங்க. இண்டிபெண்டன்ஸ். எழுதினீங்களா? இண்டிபெண்டன்ஸ்ல நீங்க எப்படி இருக்கணும்? இண்டிபெண்டன்டானா யாருக்கும் சப்பார்டினேட்டாக இருக்க வேண்டாம். இண்டிபெண்டன்ஸ்னா என்னன்னு கேட்டா, இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் அப்படின்னு எழுதாம இண்டிபெண்டன்ஸ் இம்ப்ளைஸ் அப்படின்னு எழுதலாம். சப்பார்டினேட்டாக இருக்காதீர்கள். சப்பார்டினேட்டுக்கு போட்டேன். சப்பார்டினேட்டாக இருக்க வேண்டாம். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு அடியிலையும் நீங்கள் வராதீர்கள். டோன்ட் பி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனி ஒன். பயஸ் இல்லாமல் இருக்க வேண்டும். யார் சொல்றதையும் கேட்காதீங்க. எது கரெக்டோ அதை மட்டும் பண்ணுங்க. பயஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? வேற என்ன வேர்ட் இருக்கு நமக்கு? விஷஸ் or direction of the person, judgment of a person, objectively creeping in. creepingலாம் வேண்டாம். creepingலாம் நார்மல் வேர்ட். நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸ், பயஸ், நீங்க ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம் தெரியுமா? அது அந்த இது JUDG, judgment of a person should not be affected and it should not be subordinate to the whims and fancies or to the wishes and directions of. இது கூட இதுக்கு எல்லா வார்த்தையுமே ஆரம்பத்துல பார்க்கும்போது என்னடா இது பேராகிராஃப் எல்லாமே எழுதுறமேன்ற மாதிரி இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போன ஆர்டர்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா? ஒரு 400 வார்த்தை இருக்குமா? இனிஷியலி படிக்கும்போது எல்லாமே புதுசா இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதை போன பேராகிராஃப்ல பாத்துருமே, இதை போன சாப்டர்லயே பாத்துருமே அப்படின்னு எல்லாம் ரிப்பீட் தான் ஆகும். ஒரு பாயிண்ட்ல 11th சாப்டர் வந்து முடிக்கும் போது அப்பாடா எல்லாமே தெரியும்ன்ற ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பா வரும். உழைச்சாதான் மார்க், படிச்சாதான் ஞாபகம் இருக்கும், எஃபர்ட் போட்டாதான் அது ஈஸியா இருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சு பாரு, எக்ஸாம் எழுதும் போது ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எங்க மிஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. விக்டர்னு ஒரு மிஸ் இருக்காங்க 8th ஸ்டாண்டர்ட். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நல்லா படிமா, நீ போய் எக்ஸாம்ல உட்காந்து எழுதும் போது அப்படியே எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆசையா இருக்கும்ல. ஏன்னா நீ எல்லாமே படிச்சுட்டேன், எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உனக்கு தெரியும். அப்ப நீ என்ன சொல்வ? கொஸ்டினை கேளு, நான் ரெடி 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 வருவல்ல. அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, சூப்பரா இருக்கும். விஷஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ். யாருடைய விஷஸ்க்கும் டைரக்ஷன்ஸ்க்கும் யூ டோன்ட் ஹாவ் டு லிசன் டு தெம். நீங்கள் கட்டுப்பட வேண்டியது பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் உங்க அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் அவங்களுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும்? ஒப்பீனியனுக்கும் தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடிட் ஒப்பீனியன். ஆடிட் ஒப்பீனியன். உங்களோட ஆடிட் ஒப்பீனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து டாக்கிங் அபவுட் எந்தெந்த என்டிட்டிக்கெல்லாம் வந்து திஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஆடிட் பண்றோம். இது வந்து ப்ராஃபிட் மட்டும் தானா இல்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்குமா அப்படின்னு கேட்டா,
நம்ம என்ன சொல்றோம், the entity whose, இங்க பாருங்க entity வந்துச்சா மறுபடியும் நம்ம எழுதிட்டோம்ல சீக்கிரம். entity financial information நமக்கு தெரியுமா? தெரியும். கரெக்டா? financial information books of accounts financial statement சேர்த்ததா financial information. the entity whose financial information is examined, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆடிட் பண்ண போறீங்க. ஆடிட்டிங்க நீங்க ஆடிட்னு சொல்லாம அது எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு சொல்றாங்க. அப்ப எழுதிக்கலாமா இங்க ஆடிட் அப்படிங்கறது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸாமினேஷன். இதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இண்டிபெண்டன்ஸ்னா என்ன நமக்கே தெரியும், ஆனா எழுதும் போது பப்பன்னு முடிப்போம். ஓகேவா, எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸோ இல்ல அந்த மாதிரி. ஓகே, ஆடிட்னா அதுதான். அப்ப இந்த எக்ஸாமினேஷன், அப்ப என்டிட்டி ஹூஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸாமின் வந்து அது கண்டிப்பா ப்ராஃபிட்டா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லப்பா. அது ப்ராஃபிட் ஓரியன்டா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது ஒரு என்பிஓவா இருக்கலாம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருக்கலாம், இல்ல நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா இருக்கலாம், இல்ல சும்மா ஒரு சேரிட்டியா இருக்கலாம், ஒரு ட்ரஸ்டா இருக்கலாம். அப்ப ஆடிட் அப்படிங்கிறது இட் கேன் பி அண்டர்டேக்கன், இட் கேன் பி டேக்கன் அப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். அது குட்டி கோண்டா இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், லார்ஜா இருக்கலாம், அது ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருக்கலாம், லீகல் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அது அந்த என்டிட்டி அப்படிங்கிறது சும்மா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கலாம், எல்எல்பியா இருக்கலாம், பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, அதுக்கப்புறம் சொசைட்டியா இருக்கலாம். ஓகேவா, கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கலாம், ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்டா நீ யாரை வேணா இருந்துட்டு போன்றாங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சீனே கிடையாதுங்க. இங்க இருக்கிற சீனே என்னன்னா 2-3 வார்த்தைங்க தான். என்டிட்டி, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், நான் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன், லீகல் ஸ்ட்ரக்சர். ப்ராபப்ளி இந்த வார்த்தை வேணா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல அண்டர்டேக்கன், இந்த அண்டர்டேக்கன்ற வேர்டு நம்மளோட டிக்ஷனரியில நம்ம சேர்த்துக்கலாம். அண்டர்டேக்கன், ஆடிட் இஸ் அண்டர்டேக்கன் அப்படிங்கிறதுல அந்த அண்டர்டேக்கன்ற வேர்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம ப்ரொஃபஷனல் நம்மளால எழுத முடியும். மற்றதுல எனக்கு தெரிஞ்சு ஓகே, இந்த ஸ்மால், மீடியம், லார்ஜ், லீகல் ஸ்ட்ரக்சரு, என்டிட்டி, அது வந்து எப்படி சோல் ப்ரொப்ரைட்டர், சோல் ப்ரொப்ரைட்டர் தான் அவங்க ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் சொல்றாங்க. ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டர் தான் அவங்க ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன, இப்ப பர்பஸ் ஆஃப் ஆடிட் என்னன்னு கேக்குறாங்க. பர்பஸ் ஆஃப் ஆடிட் எக்ஸ்பிரஸிங் அன் ஒப்பீனியன் தானே, அவ்வளவுதான். பர்பஸ் ஆஃப் ஆடிட் என்ன, இந்த இடத்துல பர்பஸ்ன்ற வேர்டு எழுதிக்கலாம். நம்ம டிக்ஷனரியில பர்பஸ் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது பர்பஸ் ஆஃப் ஆடிட் எதுக்காக அப்படின்னா டு, இது எழுதிக்கோங்க சரியா, இது கண்டிப்பா எழுதுங்க. டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன், டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன், இது டெஃபினட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகேவா, வேற என்ன சொல்றாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் இல்ல ப்ளூ கலர்ல கொடுத்துக்கல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிச்சுப்போமா, அண்டர்ஸ்டாண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தெரியாம இருக்கான்னு பாருங்களேன். அண்டர்ஸ்டாண்ட் தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியும், ஆஃப் அன் என்டிட்டி தெரியும். அப்ப ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் தெரியுமா, தெரியும். ஆடிட்டர் என்ன பண்றாரு, வெறுமனே எக்ஸ்பிரஸிங் அன் ஒப்பீனியன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் தெரியுமா, தெரியும். எதுல ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்றாரு, ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். எப்படி பண்றாரு, ரிப்போர்ட்டை கொடுக்கிறாரு பை கிவிங் தி ரிட்டர்ன் ஆடிட் ரிப்போர்ட், அவ்வளவுதான். ஓகேவா, வித் திஸ் வில் டேக் அ பிரேக். அப்பதான் அப்பப்ப 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து படிச்சாதான் நீங்க ரொம்ப அப்படி ஃபுல் டேக்கு ஆக்டிவா இருக்க முடியும். சரியா, சோ இப்போ நம்ம வில் க்ளோஸ் 8:10 நம்ம மறுபடியும் மீட் பண்றோம். அப்ப மீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எல்லாமே புதுசா கொடுப்பேன். ஓகேவா, தேங்க்யூ சோ மச். வில் டேக் a short break and then I'll meet you afterwards.